கிறிஸ்துவின் அன்பு. இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி நேசிக்கிறார், நம் மீது எப்படி அன்பு வைத்திருக்கிறார் என்பதை தான் இந்த தேவ செய்தியில கொடுத்தார். எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நம்ம பார்ப்போமானால், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்ம தெரிந்தெடுத்த நோக்கம் என்ன? அவர் உலகத்துல எல்லாவற்றையும் படைத்துட்டார். மிருகங்கள், ஜீவர்கள், பகல் இரவு, இரண்டாவது எல்லாவற்றையும், வானம் பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவர். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து இந்த உலகம் ஒரு வெறுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் ஒரு மனிதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதனை எதினால் உருவாக்குகிறார் என்றால் மண்ணினால் உருவாக்குகிறார். அந்த மண்ணினால் உருவாக்கி அந்த மனிதனின் மீது முழு உடலையும் உருவாக்கிட்டு அந்த உடலுக்கு ஒரு ஜீவன், ஒரு ஆவி வேண்டும் சொல்லி என்ன பண்றாங்க, அவர் தன்னுடைய சுவாசத்தை அந்த மண்ணிலே ஊதும் பொழுது அது ஜீவன் ஆத்மா ஆயிற்று என்று சொல்லி நாம் ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஒரு மனுஷனை தேவன் உருவாக்கினது, அந்த மனுஷனை எப்படியோ ஒரு சாயல்ல உருவாக்கி இருக்கலாம், ஏன் அவருடைய சாயல்ல உருவாக்குறாரு? ஏனென்றால் தேவன் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம் மீது அன்பு வைத்தபடினால்தான் அவருடைய சாயல்ல என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சாயல்ல நம்மை என்ன பண்ணுகிறார், இந்த பூமியில அவர் உருவாக்கினார். அப்படி இந்த பூமியில உருவாக்கும் பொழுது தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனுடைய சாயல்ல வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிற வேலையில தான் இந்த பூமி உண்டாகி மனுஷன் உருவாக்குவதற்கு முன்பாகவே சில தூதர்கள் தன்னுடைய இருதயத்தில் பெருமைப்பட்டதை நிமித்தமாக கீழே விழுந்து போனார். அப்படி விழுந்து போனவர்கள், நாங்க இருக்கிற இடத்துல எப்படி இன்னொரு மனுஷன் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் என்கின்ற ஒரு தோட்டத்துல, அழகான ஒரு தோட்டத்துல அவர் வைக்கிறார். ஆனா பிசாசுடைய ஆக்ரோஷம் என்ன, அவங்க அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பிசாசு தந்திரமாய் செயல்பட்டு அவர்களை வெளியே கொண்டு வந்து விடுகிறான். அப்ப தேவன் நம் மீது வைத்த திட்டம் நம்மளால உணர முடியாதபடி இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்குள்ள இருந்து நம்ம வெளியேறி போனா கூட, ஆனா இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு வைத்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி தேவன் நம்மை நேசிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு ஒருபோதும் மாறாத ஒரு அன்பாக கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம பார்ப்போமானால் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன பண்ணாரு, பிறந்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த பாவிகளை ரட்சிக்க அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நாம் 21வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஏனென்றால் இது தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை உரைக்கப்பட்டிருக்கிறது. 23வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட இந்த வார்த்தை நிறைவேறும்படியாக 23வது வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல்
ஜீவன் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜீசஸ் வித் மீ. சோ இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ தேவன் ஒரு பொழுதும் கைவிடாத ஒரு தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அநேக ஜனங்கள் பாவிகளாக தான் பார்க்கிறார்கள். அநேக ஜனங்கள் அநேகரை பாவிகளாக தான் பார்க்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவோ பாவிகளை நேசிக்கிற ஒருவராய் அவர் இருக்கிறார். அவர் அவர்களுடைய பாவங்களை பார்க்கிறதில்லை, அவருடைய அக்கிரமங்களை பார்க்கிறதில்லை. ஏனென்றால் இவன் என்னால் உருவாக்கப்பட்டவன், இவன் என் சாயலாய் உருவாக்கப்பட்டவன், இவனை உருவாக்கினவன் நான் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், இதுல சகேயு என்பவர் அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருக்கிறார், வரி வசூலிக்கிறவனாக இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் சகேயுவை ஒரு பாவியாக தான் பார்க்கிறார்கள். வேதத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவர் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். இந்த இடத்துல அந்த சகேயுடைய இருதயம் என்னவா இருக்குன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவர். ஏன் இந்த இருதயத்தில் இந்த ஏக்கம் வருது? அவன் பாவியாக இருந்தா கூட அவன் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அநேகர் அவனிடத்துல சொல்லி இருப்பாங்க, இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாரு, இயேசு என்னை மாற்றினாரு, இயேசு என்னுடைய குடும்பத்தில் அற்புதம் செய்தாரு, அநேக மாந்திரிக சூரியத்தில் இருந்தவர்களை விடுதலையாக்கினதையும், அநேக கண்கள் குருடாய் இருக்கிறவருடைய கண் பார்வையை தெளிவாக்கி இருக்கிறார், அநேக நடக்க முடியாத இருந்தவர்களை நடக்க செய்திருக்கிறார், வாய் பேச முடியாதவர்களை வாய் பேச வைத்திருக்கிறார். இது போல அநேக அற்புதங்களை இயேசு செய்ததை சகேயு கேள்விப்பட்டு அவரை எப்படியாவது, அந்த மனுஷனை எப்படியாவது பார்க்க வேண்டுமே என்று சொல்லி அவர் அவ்வளவாக தீவிரமாய் இயேசுவை பார்க்க வருகிறார். ஆனா அந்த இடத்துல ஜன கூட்டங்கள் எல்லாம் ஏராளமா இருந்தபடியினால நான் இன்னைக்கு எப்படியாவது அவரை பார்க்கணுமே சொல்லி அவர் குள்ளனான மனுஷனாக இருக்கிறபடினால நான் எப்படியாவது இயேசுவை சந்திக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்க ஒரு காட்டாத்தி மரம் இருக்கிறது. அந்த மரத்துல ஏறி சகேயு உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா அங்க உட்காரும் பொழுது இவர் நினைச்சிருப்பாரு, நான் இயேசுவை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஆனா இயேசு அந்த வழியில வரும் பொழுது எவ்வளவோ திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க, இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி ஓடி வந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் பார்க்காம யார் பாவியான மனுஷன், யாரு பாவியான மனுஷன் சொல்லி உலகம் சொல்லிச்சோ, அந்த உலகமே காணும்படியாக இயேசு என்ன செய்கிறார் என்றால், அந்த சகேயுவை அண்ணாந்து மேல பார்த்து சகேயுவை பார்க்கிறார். சகேயுடைய விருப்பம் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி, ஆனா இயேசு அந்த இடத்துல போய் சகேயுவை பார்த்த உடனே என்ன சொன்னாலும் தெரியுமா? சகேயுவே, நீ இறங்கி வாப்பா. இறங்கி வான்றது மட்டும் சொல்லாம, இன்னைக்கு நான் வீட்டுல என்ன பண்ண போறேன்? தங்க வேண்டும். நான் தங்க போறேன்பா. என் மகனே, நீ இறங்கி வா. உலகம் உன்னை பாவின்னு சொல்லும், உலகம் உன்னை வெறுக்கும், உலகம் உன்னை தள்ளும். ஆனாலும் உலகம் உன்னை நேசிக்கிறானோ, நான் உன்னை நேசிக்கிறேன். ஏன்னா நீ என் சாயல்ல பிறந்த மகன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகன். நீ அதை குறித்து கவலைப்படாத, நான் உன்னை நேசிக்கிறேன். ஜீசஸ் லவ் மீ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 7வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுக்கிறார். சகேயுடைய இருதயம்லாம்
உடைக்கப்பட்டிருக்கலாம். எல்லா ஜனங்களையும் பாவி பாவின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மனுஷனும் என்னை இவ்வளவா நேசிக்கிறாரே அப்படின்னு சொல்லி சகோடைய இருதயம் எல்லாம் அன்னைக்கு எத்தனை அளவுக்கு அன்பா இருந்திருக்கும். எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, ஒருத்தரும் நேசிக்கல. ஆனா என் பேரை இட்டு கூப்பிட்டு என்னை இவ்வளவா நேசிக்கிற ஒரு தகவல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இறங்கி ஓடி வந்து சகேவு இயேசுவின் கைகளில் பிடித்து அவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். அங்க போய் இயேசுப்பா எதுவுமே சொல்லல. இயேசு உள்ளத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், நம்ம எதையுமே சொல்ல வேண்டாம். அவங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ரிபன் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதில் நம்ம பார்ப்போமானால் 8வது வசனத்துல சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானா 4 தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அப்படின்னா சகேயுவை பார்த்த ஆண்டவர் எதுவுமே சொல்லல. நீ இதை செஞ்சிரு, நீ இதை கொடுத்துருன்னு சொல்லல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சகேயு ருசி பார்த்து விட்டார். அவருடைய அன்பு இணையில்லாத ஒரு அன்பு. ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஒரு தெய்வம் இயேசு. நாம் தான் அவரை லேட்டாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் அவர் தாயின் கருவிலே உருவாக முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? 9வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஏனென்றால் இயேசு இந்த பூமிக்கு வந்தது, 10வது வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் நமக்காக இந்த பூமியிலே அவர் பிறந்து, அவர் வளர்ந்து வாழ்ந்து நமக்காக மரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவரை தான் சகேயு பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடி இயேசுவை சந்திக்க போனவர். இயேசுவின் அன்பு அவருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படிப்பட்டது? பாவிகளை நேசிக்கிற ஒரு அன்பு அவரிடத்தில் மாத்திரம்தான் உண்டு, வேற யாரிடத்திலும் இல்லை. கூட இருந்த சீஷர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். எப்படி தேர்ந்தெடுக்கிறார்? இரவு முழுவதும் ஜெபத்திலே இருந்து அவர் தேர்ந்தெடுத்தார். யூதாஸ் காரியத்தை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் பிதாவுடைய சித்தம் நிறைவேற வேண்டுமே. எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போ அவரை குறித்து புஸ்தக சுருளில் என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றதான் இந்த பூமியிலே அவர் பிறக்கிறார். அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? பாவிகளை அவர் மனம் திரும்புதற்கு உட்படுத்தி அவர்களை ரட்சிப்பின் பாதையை நடத்தி அவர் அண்டையிலே கொண்டு போய் சேர்க்கதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். இத்தனை பாடுகள் எதற்கு? இத்தனை வேதனைகள் எதற்கு? இத்தனை அடிகள் எதற்கு? இத்தனை துன்புறுத்தல் எதற்கு? எல்லாம் நமக்காகவே. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர்ந்தவர்களாய், ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவின் அன்பிலே வளரக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு நம்மிலும் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பாக கிறிஸ்துவின் அன்பு நம்மில் வெளிப்படும் பொழுது
இயேசு கிறிஸ்து நம் மூலமாய் அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. பேதுருவை சிநேகித்தவர், யூதாஸ் காரியத்தை சிநேகித்தவர், அவர் நம்மையும் சிநேகிக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு விலையேற பெற்றது. அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் காணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடலை நாம் அனைவரும் இப்பொழுது சேர்ந்து நாம் பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து இந்த வேளையிலே நாம் தியானித்திருக்கிறோம். இப்பொழுது அந்த அன்பை குறித்து நாம் ஒவ்வொருவரும் பாட போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு